திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க? மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடுன்னு சொன்னாங்க. அப்படியே கணக்கிடுறாங்க இல்ல இல்ல? அதோட மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. இந்த பேரூராட்சியில் இருக்கிறது கடவரி 150% உயர்த்திட்டாங்க, வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையில பெரிய பாரத்தை சுமத்திதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்களா? தண்ணி வரி கட்டினா தான் 100 நாள் வேலை திட்டமா, கொடுப்பது 100, புடுங்குறது 2000. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. அது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மாசந்தோறும், அதாவது மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கணும். மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் தர்றாங்க, அதுவும் ஏமாத்திட்டாங்க. அப்புறம் கல்வி கடன், நம்ம கிராமம் நகரம் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ அதை படிப்பதற்காக பேங்க்ல கடன் வாங்குவோம். அதுக்கு என்ன சொன்னார் ஸ்டாலின்? இளைஞர்கள் ஓட்ட பெற வேணும், அந்த இளைஞருடைய பெற்றோர் ஓட்டுகளை பெற வேணும். அதற்கு ஒரு தந்திரம் கண்டிச்சார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து செஞ்சிருக்காங்களா? ஏமாற்றிட்டார்களா?